வணக்கம், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பருப்பு வடையும் கெட்டி சட்னியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருட்டிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தட்டையாக ரொம்ப முருகலாக இருக்கும். பருப்பு வடைக்கும் கெட்டி சட்னிக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கடலப்பருப்பு 1/4 கிலோ, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, அரிசி மாவு 50 கிராம், பெரிய சைஸ் பல்லாரி 3, சோம்பு 10 கிராம், பெருங்காயம் தேவையான அளவு, பச்சை மிளகா 5, இஞ்சி தேவையான அளவு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. கெட்டி சட்னிக்கு தேவையான பொருள்: தேங்காய் அரை மூடி, பொரிகடலை 50 கிராம், கடலப்பருப்பு 50 கிராம், காஞ்ச மிளகா 3, வத்தல் 3. பருப்பு வடைக்கு முதல்ல நம்ம பருப்பு அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க. மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் காமிக்கிற பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒரு 80% மட்டும் அரைங்க. மிச்சது குறைன்னு இருந்தால் தான் பருப்பு வடை நல்லாயிருக்கும். ஃபுல்லாக மையாக அரைச்சிடக்கூடாது. பருப்பு வடைக்கு தேவையான பொருளை மாவில் சேர்த்துக்கிடுவோம் வாங்க. முதல்ல வெங்காயம், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி, கொஞ்சம் போல பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக நறுக்கிற வேண்டாம். சோம்பு பெருங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். மிளகாவை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி துருவலை சேர்த்துக்கிடுவோம். அரிசி மாவை சேர்த்துக்கிடுவோம் தேவைக்கேற்ப. அந்த ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காண்டியும் லைட்டாக மொறுமொறுப்புக்காண்டியும் சேர்க்குறோம் அரிசி மாவு. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கடுக்குன்னு இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம்.
மாவு சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உடனே வடை போட்டுடணும். இல்லைன்னா வெங்காயமும் பருப்பும் சேர்ந்ததுனால உங்களுக்கு புளிச்சிரும். அதனால நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வடை போட்டுடணும். வாங்க இப்போ முதல்ல போய் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வடை சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். நாட்டுச்சக்கு கடல் எண்ணெய் 1 லிட்டர் ஊற்றிக்கலாம்ப்பா. வடையை இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். உருட்டிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தட்டையாயிரும். ரொம்ப முருகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். முருகலா வேணும்னா அப்படி செஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கிடுவோம். வடையை உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா திருப்பி விட்டு மெதுவாக ரெடி பண்ணுவோம். வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. அது தொட்டு சாப்பிட எதுவும் இல்லாமையா வாங்க கெட்டி சட்னி ரெடி பண்ணிடுவோம். கெட்டி சட்னிக்கு தாளி போட்டுக்கலாம் வாங்க. வாங்க பருப்போடையும் கெட்டி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம். அருமையா இருக்கு. நீங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.